அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களை நீ மன்னிப்பாயாக, எங்கள் மீது நீ அருள் புரிவாயாக, எங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீ தருவாயாக, எங்கள் வாழ்வாதாரத்தை நீ விசாலமாகி வைப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, இந்த சூறாவை ஒரு முறை ஓதிக்கொண்டால் போதும் 70 விதமான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறான். ஏந்திய கை இறங்கும் முன்னே துவா கபூலாகும். மிகவும் சக்தி பெற்ற இந்த சூறாவை ஓதுங்கள். நினைத்த கரத்தை அல்லாவே நடத்தி தருவான். பலன் உறுதி. குரானில் 59வது சூறா தான் இந்த சூறா. சூரா அல் அசர் 24 ஆயத்துக்கள் கொண்ட சிறிய சூறா. மக்ரிப் தொழுகை முடிந்தவுடன் தினமும் இந்த சூறாவை ஒரு முறை ஓத வேண்டும். இந்த ஒரு சின்ன துவாவை உறுதியுடன் நியத்து வைத்து ஓதி பாருங்கள். அவ்வளவு பலன். ஓத ஓத நல்ல பலனை நீங்களே பார்ப்பீர்கள். கடினமான நோய் நீங்கும். கடன் முழுமையாக அடையும். நீங்கள் மனதில் நினைக்கும் அனைத்து தேவையும் உடனே நிறைவேறும். பலரின் அனுபவமும் தவறாமல் ஓதுங்கள். இதில் அல்லாவின் பெயர் தொடர்ந்து 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா வருது. ஒவ்வொன்றும் 33 முறை ஓதவும். தினமும் நியத்து வைத்து ஓதுங்கள். ஒரே இருப்பில் இருந்து துவா கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் சஜ்தாவில் போய் துவா கேளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய இஸ்மையை சொல்லி துவா கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கபூலாகும். இதையெல்லாம் ஓதுவதற்கு முன் அவுசு பில்லாஹி சமியுல் அலீம் மினஷைத்தான் இரஜீம் என்று இதன் அர்த்தம், எல்லாவற்றையும் செவியேற்பவனும் அறிந்தவனுமாகிய அல்லாவிடம் நான் சபிக்கப்பட்ட சாத்தானின் சோதனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் 3 முறை ஓதிவிட்டு ஹுவல்லாஹுல்லஸீ லா இலாஹா இல்லா ஹுவல் அலிமுல் கைபி வ ஷஹாதத்தி ஹுவ ரஹ்மானுர் ரஹீம். இதன் அர்த்தம், அந்த அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு ஒரு இறைவன் இல்லை. அவனே மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கறிந்தவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். 2வது, ஹுவல்லாஹுல்லஸீ லா இலாஹா இல்லா ஹுவல் அல் மலிக்குல் குத்தூஸ் சலாமுல் மூமினுல் முஹைமினுல் அசீசுல் ஜப்பாருல் முத்தகப்பிரு சுபஹானில்லாஹி அம்மா யுஸ்ரிகூன். இதன் அர்த்தம், அந்த அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறொரு இறைவனும் இல்லை. அவன்தான் மெய்யான அரசன், பரிசுத்தமானவன், சாந்தியும் சமாதானமும் அளிப்பவன், அபயம் அளிப்பவன், பாதுகாவலன், அனைவரையும் மிகைத்தவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன். இவர்கள் கூறும் இணை துணைகளை விட்டு அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். 3வது, ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரியுல் முசவ்விருல் லஹு அஸ்மாவுல் ஹுஸ்னா யுஸபிஹு லஹு மாஃபிஸ் சமாவாத்தி வல் அரசி வஹுவ அஸீஸுல் ஹகீம். இதன் அர்த்தம், அந்த அல்லாஹ் தான் படைப்பவன். அவனே படைப்புகளை ஒழுங்கு செய்பவன். அவனே படைப்புகளின் உருவத்தையும் அமைப்பவன். அவனுக்கு அழகான பல திருப்பெயர்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனையே துதி செய்கின்றன. அவனே அனைவரையும் மிகைத்தவன், மிக ஞானமுடையவன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் தினமும் ஒவ்வொரு இதுவும் 33 முறை ஓதி, மக்ரிப் தொழுகை முடிந்தவுடன் 33 முறை ஓதி நம் அல்லாவிடம் துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஓதுங்கள். முழு கடனும் அடையும். வருடம் முழுவதும் சிறப்பாக பரக்கத்தாக அமையும். கடினமான நோய் விலகும். திருமண தடை நீங்கும். நடக்காது என்று நினைத்த காரியமும் மிக வேகத்தில் நடக்கும். பல பேரின் கண்ணீரை போக்கிய வார்த்தை 5 நிமிடம் போதும். ஓத ஓத மாற்றத்தை பார்ப்பீர்கள். சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான பொன்மொழி, உங்களில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழும்பிவிட்டு பிறகு அந்த இடத்தில் அமர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் இப்னு உமர் ரஸியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் 4390. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.